ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க தீனா. இன்னைக்கு என்னோட சர்டிபிகேட் சமையல ஒரு சூப்பரான ஒரு சாட் பண்ண போறாங்க. அந்த சாட் என்னன்னா பீன்ஸ் ப்ரோட் சாட். தயிபூரி, சேவ்பூரி இது மாதிரி நிறைய சாட் சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த பீன்ஸ் ப்ரோட்டை வச்சு நான் எப்படி சாட் பண்றது சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னன்னு பார்ப்போமா. பட்டர், கிரீன் சில்லி, ஆனியன், சில்லி பவுடர், கொரியண்டர் சாப், பீன்ஸ் ஃப்ரூட், டொமேட்டோ சாப், சால்ட், மின்ட் சட்னி, கர்ட், ஸ்வீட் சட்னி, சுகர், ஜீரா பவுடர், சாட் மசாலா. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரியன்ஸ். இது எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பீன்ஸ் ஃப்ரூட் வச்சிருக்கோம். நீங்க பீன்ஸ் ஃப்ரூட் வந்து நீங்க பச்சை பயிர் போடலாம், காரமணி போடலாம், வெள்ளை காரமணி, கருப்பு காரமணி இது மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா. நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைனர்ல கீழே போடுங்க. அதாவது கீழே ஓட்ட உள்ள பாத்திரத்துல நீங்க போட்டுட்டு மேல அழகா ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நைட்ல வச்சிருங்க. வச்சீங்கன்னா மறுநாள் காலையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முளை கட்டிய பயிறு ரெடி. இப்போ இது எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சு மேல இந்த பேனை வைக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்டோம். இப்போ பேனை மேல வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண வரீங்கன்னா, இப்போ இங்க வச்சிருக்க பட்டரை வந்து கொஞ்சம் இந்த நான்ஸ்டிக் பேன்ல போடுறேன். ஆக்சுவலா சாட்னாவே வந்து நம்ம சூடா சாப்பிடாது, நம்ம சில் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த பட்டர் போட்டு லைட்டா டாஸ் பண்ணி வார்மா வச்சிடுறேன். கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்றதுக்குள்ள அது சில்லுன்னு ஆயிடும். ஏன் இந்த பட்டர் போடுறீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கோசம் தான் நம்ம இந்த பட்டர் போடுறோம். இப்போ நம்ம இந்த பேன்ல வந்து பட்டர் போட்டிருக்கோம். அது இல்லாம முளைக்கட்டை பயிர் போட்டிருக்கோம். ரொம்ப நேரம் வந்து நம்ம சூடு பண்ண வேண்டாம். ஏன்னா வார்மா தான் இருக்கணும், சில்லுன்னு தான் நம்ம சர்வ் பண்ணணும். அதனால வந்து லைட்டா டாஸ் பண்ணா போதும். அதாவது பட்டர் கோட்டிங் ஆனா போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது கொஞ்சம் ஆனியன். ஆனியன் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஆனியன் போட்டுடலாம். தக்காளி பாருங்க, நான் இந்த தக்காளியில் இருக்க எல்லா விதையும் எடுத்த பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து 2 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகாய் 2. நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி வந்து பொடிசா கட் பண்ணது வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு சீசனிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணலாம். ஆக்சுவலா நம்ம பிளாக் சால்ட் தான் ஆட் பண்ணோம். பிளாக் சால்ட் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்காது. கொஞ்சம் முக்கியமான பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் இந்த பிளாக் சால்ட்லாம் கிடைக்கும். சரி, நீங்க கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட் சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் இந்த சில்லி பவுடர், லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருக்கணும், அந்த காரம் லைட்டாக இருக்கணும். அதுக்கோசம் தான் இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஜீரா பவுடர். நம்ம சில்லி பவுடர் எவ்வளோ போடுறோமோ அதோட 2 மடங்கு வந்து ஜீரா பவுடர் இதில் ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் சாட் மசாலா. பாருங்க, இந்த தயிர் கப் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தயிரில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட்டு, ஜீரா பவுடர், சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணலாம். இப்போ பீட் பண்ணி நம்ம உரமா வச்சிடலாம். அதாவது எதுக்கு நான் சுகர் போடுறேன் கேட்டீங்கன்னா, தயிர் இப்போ வந்து புளிப்பா இருக்கும். அந்த புளிப்பு தன்மையை குறைக்கிறதுக்கோசம் நம்ம இதில் வந்து சுகரை ஆட் பண்றோம். இப்போ நம்ம இந்த கர்டு இதில் போட்டிருக்கோம். இந்த அரைச்சி வச்சிருக்க மின்ட் சட்னியும் இதில் ஆட் பண்றோம். இந்த ஸ்வீட் சட்னியும் நம்ம இதில் ஆட் பண்றோம். இப்போ இந்த பீன்ஸ் ப்ரோட் வந்து வார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணா இந்த சாட் ரெடி ஆயிடுச்சுங்க. சில பேர் வந்து பீன்ஸ் ஃப்ரூட் சாட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மின்ட் சட்னி, ஸ்வீட் சட்னி இதெல்லாம் போட மாட்டாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபுட்லயும் வந்து நம்ம வந்து அந்த இனிப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் இருந்தா எல்லாருமே விரும்பி சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றேன். இப்போ கார்னிஷுக்கு கொஞ்சம் கொரியண்டர் போட்டிருக்கோம். அது எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் மேல போடலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பீன்ஸ் ஃப்ரூட் சாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா வந்திருக்கு. முக்கியமா வந்து இந்த ஜீரா ஃபிளேவர், சாட் மசாலா, இந்த ஸ்வீட் சட்னி, மின்ட் சட்னி இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் காரமா இருக்கு, புளிப்பா இருக்கு. அதெல்லாம் அந்த ஜீராவோட ஃபிளேவர் சூப்பரா வந்திருக்கு.